கிராமத்தில் வாழ்கிற யாவருக்கும் ஒரு பெரிய மகிமையை என்னை கர்த்தர் நாளிலே கொண்டு வரும்படியாக நாங்கள் ஒருமனமாய் நடத்தக்கூடி இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த குளத்தூர் மக்கள், சுற்றி கிராம மக்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனாய் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகைகளும் பரிசுத்தருடைய வல்லமைகளும் மகிமைகளும் பலத்துக்கும் ஸ்திரத்துக்கும் ஞானத்துக்கும் இந்த ஜனங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க நாங்கள் ஒருமனமாய் கூடி உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இந்த குளத்தூர் மக்களையும் குளத்தூர் சுற்றி இருக்கிற இந்த கிராம மக்களையும் நீ தாங்கும்படியாக, உடைய கிருபையானது தாங்கும்படியாக, இரத்த கோட்டை மறைவிலே இந்த ஜனங்களை வைத்து பாதுகாப்பு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கோணலானவர்களை செவ்வையாக்குகிற தேவன், கீழானவர்களை மேலாக்குகிறவர். ஆண்டவரே, இந்த பூமி கொள்ளாயிருக்கும்போது நீ சரியாக்கிய தேவன். அதே போல ஆண்டவரே, இன்னைக்கு இந்த குளத்தூர் மக்கள் வாழ்க்கை பயணத்தில் சில கோணல்களை நீ தேவனை கருத்து நேராக்கவும் சீராக்கவும் சரியாக்கும் உம்மாலே கூடும் என்ற விசுவாசத்தோடு நாம் உடைய சமூகத்துக்கு நேராக நிற்கிறோம். உடைய கிருபையினாலே, உடைய கனிகளாலே, வரங்களினாலே இந்த குளத்தூர் மக்களை, இந்த குளத்தூர் சுற்றிக்கிற கிராம மக்களை நீர் நிரப்பி ஆசீர்வதிக்க முடியாது, ஐஸ்வர்யத்தில் நிரப்பும்படியாக, ஆண்டவரை சமாதானத்தில் நிரப்பும்படியாக, ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலும் நீ தேவனாய் சமாதானம், யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவனாக ஒவ்வொருத்தரும் மத்தியில் இறங்கும்படியாக, இந்த தெய்வீக பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.